ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாம்பன் பாலத்தில் எப்படி பெரிய பெரிய பாறை மீன்களை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோ நம்ம நிறையா பார்த்துருப்போங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அதை எப்படி பிடிக்கிறாங்க, அதுக்கு என்னென்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உயிர் எறை அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கிற இந்த சின்ன மீன்களை தூண்டில் போட்டு பிடிக்காங்க பாருங்கள். அந்த தூண்டில் போட்டு பிடிச்ச மீனை எப்படி உயிராகவே வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இப்போ வந்து ஒரு 3 மீன் பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த 3 மீனை நான் தான் என் கையால் கொண்டு போய் அங்கே வந்து அவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டப்பாவுக்குள்ளே தண்ணி நிரப்பி அதில் வந்து ஏர் மோட்டர் எல்லாமே வச்சுருக்காங்க. வண்டியில் பைக்லேயே வச்சுருக்காங்க. அந்த ஏர் மோட்ரு மூலயமா இந்த ஒரு சின்ன மீன்களை உயிராகவே வச்சுருக்காங்க. இந்த உயிர் மீன்களை, அதாவது இந்த உயிரோடு இருக்க சின்ன மீன்களை தூண்டில கொழுவி அதுக்கு வந்து பெரிய பெரிய பாறை மீன்கள் அட்டாக் பண்ணி பிடிக்குதுங்க. ஸோ அந்த ஒரு காணொலியை தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பாம்பன் பாலத்தில் எப்படா இவ்வளோ மீன்கள் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியமாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அட் அ டைமில் வந்து எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க, அதை எதை யூஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் தெளிவாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மொதல் வீடியோவில் பாருங்கள். அவங்க வந்து ஒரு சின்ன மீன்களை எடுத்துகிட்டு ஓடுறாங்க பாருங்கள். அந்த சின்ன மீன்களை தூண்டில் குத்தி மறுபடியும் வந்து பாம்பன் பஸ் பாலத்துலேருந்து கடலுக்குள்ளே தூக்கி இறக்கி விடுவாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ மீன்கள் பிடிக்குது அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து நிறையா பேர் தூண்டி போடுவாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரே நாளைக்கு 20 பேர் கூட இருந்து தூண்டி போடுவாங்க. அதனால் வந்து யாருக்கு என்ன மீன் பிடிக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லவே முடியாது. ஸோ தொடர்ச்சியாக வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீனவர் வந்து தூண்டி போட்டுக்கிட்டே கையில் மீனோட போகிறாரு பாருங்கள். அதாவது அவர் வந்து இப்போ வந்து கலவா மீன் பிடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மீனுக்காக வந்து வேட்டையில் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரே இடத்துல தூண்டி போடுறதுக்கும் இந்த ஓடு கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறை இல்லாமல் தூண்டியில் கட்டமாக இருக்கலாம், அந்த மீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே துரத்திட்டே போவாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த கட்டைக்கு வந்து மீன் வந்து அட்டாக் பண்ணி பிடிக்கும்போது அதில் வந்து மாட்டிக்கிறது. இவர் வந்து இப்போ 2 கலவா மீன் பிடிச்சிக்காருப்பாங்க. ஸோ தொடர்ந்து என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத பாருங்கள் வாங்க. பார்த்துருக்கீல்ல வீடியோவில் கரெக்டாக சொல்கிறேன்.
அங்கே தள்ளுங்க தள்ளிப்போங்க. எங்களுக்கு கிடைச்சிட போடாதீங்க. குத்துரை மட்டும் கட்டி வாங்கிட்டு அப்படின்னா நீங்கள் வேடி பார்த்துக்கிட்டே திரும்பி வருவீங்க. காலில் கொளிரும், சிக்கலாயிரும். மொத்தமாக 4 வாரம் மொத்தமாக அடி இருக்குதுண்ணே.